Hi students, welcome back to Kalvi Craft. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு நியூ ஐடென்டிட்டி. இது நம்ம கிளாஸ் 8லயே ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதை பேஸ் பண்ணி ஒரு நியூமரிக்கல் வேல்யூஸ் ஸ்கொயர் நம்பர்ஸ் எப்படி ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சில ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த ஐடென்டிட்டி அண்ட் விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் சில நியூமரிக்கல் வேல்யூஸோட ஸ்கொயரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட்ல கொடுத்துருக்காங்க. In grade 8, you were introduced to yet another identity. இப்போ இன்னொரு ஐடென்டிட்டியும் நீங்க கிளாஸ் 8ல படிச்சிருப்பீங்க. a square minus b square equal to a plus b into a minus b. இது எப்படி யூஸ் ஆச்சுன்னா a square equal to a plus b into a minus b plus b square இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல எடுத்துட்டு வந்து இந்த ஸ்கொயர் டேர்மை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ 55 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த 55 பிளஸ் பி டேர்ம் வந்து ஒரு 5 எடுத்துக்கலாம். அப்பதான் அது வந்து 60 மாறும். நமக்கு கால்குலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், நியரஸ்ட் டென்ஸா மாறும். இப்போ இந்த 55ல இருந்து -5 பண்ணீங்கன்னா அதுவுமே ஒரு நியரஸ்ட் டென்ஸ், ஸோ 50 மாறும். பிளஸ் பி ஸ்கொயர், பிங்கிறது இங்க 5 எடுத்தோமா, அப்போ 5 ஸ்கொயர். இப்போ இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா இது வந்து 60 அண்ட் இது வந்து 50 வரும். அண்ட் இங்க வந்து 5 ஸ்கொயர், இது ரெண்டும் மல்டிப்ளை பண்றது ஈஸி. 30 அண்ட் இங்க 2 0 இருக்கு, ஸோ 3000 பிளஸ் 5 ஸ்கொயர் வந்து 25. இது எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா 3025. இந்த மாதிரி 55 ஸ்கொயரை நம்ம ஈஸியா ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. ஸோ இது வந்து நம்ம படிக்கிற 4th ஐடென்டிட்டி அண்ட் இதை வந்து நம்ம ஆல்ரெடி கிளாஸ் 8லயும் படிச்சிருக்கோம். இப்போ இதுக்கான விஷுவலைசேஷன், இதுக்கான டயக்ராம் கூட நம்ம ஆல்ரெடி கிளாஸ் 8லயே பார்த்திருக்கோம். நான் அதிலே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி a பிளஸ் b இன்டூ a மைனஸ் பிக்காக. அந்த சாப்டர் நேம் என்னன்னா we distribute at things multiply. ஸோ அதுல இன்வெஸ்டிகேட்டிங் பேட்டர்ன்ஸ்ங்கிற டாபிக்ல வந்து கான்செப்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஒரு வீடியோ. அந்த வீடியோவோட லிங்க் வேணா இங்க மேல வரும் பாருங்க, நீங்க அதை கிளிக் பண்ணி பாருங்க. வாங்க நான் அந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெக்டாங்கிள், கரெக்டா? இதுல இந்த லென்த் வேல்யூ என்னன்னா a பிளஸ் b, அதாவது இங்க இருந்து இது வரைக்கும் a, இங்க இருந்து இது வரைக்கும் a அண்ட் இங்க இருந்து இது வரைக்கும் b. அதனால இந்த டோட்டல் லென்த் வந்து a பிளஸ் b, ஓகேவா? அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் a வா, அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா சேர்த்தாதான், அதாவது இங்க இருந்து இது வரைக்கும் தான் a. ஆனா நம்ம இந்த ரெக்டாங்கிள் தானே எடுக்கிறோம், இந்த ஸ்கொயர் ஃபுல்லா எடுக்கல, அதனாலதான் இங்க டாட்டட் லைன்ஸ்ல வச்சிருக்கேன். இப்போ இங்க இருந்து இந்த லென்த் வரைக்கும் இந்த நம்ம ரெக்டாங்கிள் தான் பார்க்க போறோம். சோ இந்த ஹோல் லென்த் a எடுக்க கூடாது. இப்போ இந்த ஹோல் லென்த் a நம்ம எவ்வளவு கட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த b லென்த் இருக்கு இல்லையா, இங்க அதை தான் நாங்க இங்க கட் பண்ணிருக்கோம். சோ இங்க இருந்து இது வரைக்கும் b, அதை வந்து இங்க கட் பண்ணிருக்கோம். அதனால இந்த டோட்டல் லென்த் a b போச்சுன்னா a மைனஸ் b இல்லையா, சோ இந்த லென்த் வந்து b. அப்போ இந்த ரெக்டாங்கிள் a பிளஸ் b, இந்த ஹோல் லென்த் வந்து a பிளஸ் b, இந்த பிரெத் வந்து a மைனஸ் b. அப்போ டோட்டல் ஏரியா என்னவா இருக்கும், a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. இப்போ இந்த ஐடென்டிட்டியில ஒரு சைடு வந்துருச்சா a பிளஸ் b a மைனஸ் bன்னு. இப்போ இந்த டோட்டல் ஏரியா எப்படி தட் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரா வந்துச்சு அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணி சொல்லணும்னா இங்க நம்ம கட் பண்ணோம் இல்லையா, இதோட லென்த் என்ன, இங்க இருந்து இது வரைக்கும் b அண்ட் இங்க இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா a, கரெக்டா? அப்போ இந்த ஏரியா நம்ம கட் பண்ண ஏரியா வந்து AB. இப்போ இதோட ஏரியா தெரிஞ்சிச்சா? இப்போ நீங்க இதை வந்து பாருங்க, இதை பாத்தீங்கன்னா இந்த பிரெத் வந்து b, இது வந்து a மைனஸ் b இருக்கு. இந்த லென்த் என்னவா இருக்கு, a மைனஸ் bன்னு நம்ம பாத்துட்டோம் இல்லையா, இந்த ஹோல் ஏல b கட் ஆயிருக்கு, அப்ப a மைனஸ் b இருக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி இங்க வச்சோம்னு வச்சுக்கோங்க, இதோட லென்த் என்ன a மைனஸ் b அண்ட் பிரெத் வந்து b. இதை வந்து நம்ம கட் பண்ணி இங்க வைக்கிறோம் அப்படின்னா அது எது வரைக்கும் வரும், அதே பிரெத் தான் இங்கேயும் இருக்கு b அண்ட் a மைனஸ் b தான் லென்த். அப்போ இது வந்து ஃபுல்லா a. இப்போ a மைனஸ் b எது வரைக்கும் இருக்கு, இதுதான் அந்த b ஓட லென்த், அதாவது இந்த லென்த் அளவுக்கு இங்க வச்சுக்கிறோம். இப்போ இது வந்து b ஓட லென்த்னா இங்க வந்து a மைனஸ் b. ஸோ நம்ம இதை கட் பண்ணி எடுத்தோம்னா b a மைனஸ் bன்னு இது வரைக்கும் தான் வரும், இந்த டேர்ம் வராது. புரியுதுங்களா? இந்த ஃபுல் a ஸ்கொயர், இதுல இருந்து இது வரைக்கும் ஃபுல் a ஸ்கொயர், இது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா வரைஞ்சது, அந்த a ஸ்கொயர் இவ்வளவு தூரம் இருக்கும்னு சொல்றதுக்காக. இப்போ அந்த ரெக்டாங்கிள் இருந்து இந்த எக்ஸ்ட்ரா டேர்ம், அந்த a ஸ்கொயர் தவிர எக்ஸ்ட்ராவா இருக்குல்ல அந்த b, அதை வந்து நம்ம எடுத்துறோம். அந்த b லென்த் வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். அப்போ அது இங்க வந்து இங்க இந்த b லென்த் இங்க வரும் அண்ட் a மைனஸ் bங்கிற இந்த லென்த் வந்து இங்க வரும். இப்போ இது வரைக்கும் தான் வரும். இந்த எக்ஸ்ட்ரா டேர்ம் வந்து எவ்வளவு தூரம் இருக்கும்னா b வரைக்கும் இருக்கும்.
அது ஏன் பி வருதுன்னு புரிஞ்சுதா? ஏன்னா இது டோட்டல் லென்த் வந்து ஏ, அதுல இருந்து பி கட் பண்ணாதானே இங்க ஏ மைனஸ் பி வரும். இதோட லென்த் வந்து ஏ மைனஸ் பி. இப்போ இங்க ஏ மைனஸ் பி வரணும்னா இங்க பியை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த லென்த் வந்து பி. அப்போ இங்க ஷேட் பண்ண ரீஜனோட ஏரியா என்னவா இருக்கும்? இது வந்து ஒரு ஸ்கொயர்னு தெரியுது. ஏன்னா இந்த லென்த்துமே பி, இந்த லென்த்துமே பின்னு ரெண்டுமே சேம் லென்த்தா இருக்கு. அதனால இது வந்து ஒரு ஸ்கொயர். இப்போ இதோட ஏரியா வந்து பி ஸ்கொயர். சைடோட ஸ்கொயர் பண்றோம். பி ஸ்கொயர். இப்போ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா a பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு இந்த ஃபார்முலால வந்துருச்சு. இப்போ எப்படி இந்த a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்துச்சுன்னா, நம்ம இந்த ரெக்டாங்கிள்ல இருந்து கட் பண்ண ஏரியா வந்து இங்க இருக்கு. அப்போ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா மொத்தம் இது வரைக்கும் வருது. இந்த ப்ளூ டேர்ம் மட்டும் இல்ல. சோ இதுல இருந்து இந்த ஃபுல்லா இந்த ஸ்கொயர் என்ன? a ஸ்கொயர். இந்த ஃபுல் ஸ்கொயர் வந்து a ஸ்கொயர். அதுல இந்த ப்ளூ டேர்ம் மட்டும் இல்லைன்னா இந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவும் சேமா தான் இருக்கும். ஏன்னா இதை கட் பண்ணி தான் நம்ம இங்க வச்சிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா will be equal to இந்த ரீஜன் அண்ட் இந்த ரீஜன். இந்த ஷேடட் ஏரியா மட்டும் இல்ல. அப்போ இந்த டோட்டல் ஸ்கொயர் a ஸ்கொயர்ல இருந்து இந்த ப்ளூ ஏரியாவை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணணும். அந்த ரீஜனுக்கு எவ்வளவு ஏரியான்னு பார்த்தோம்? பி ஸ்கொயர்னு பார்த்தோம். ஸோ இந்த டோட்டல் ஸ்கொயர்ல இருந்து ஏ ஸ்கொயர்ல இருந்து நம்ம இந்த குட்டி ஸ்கொயரான பி ஸ்கொயரை மைனஸ் பண்றோம். அப்படின்னா நமக்கு இந்த ரீஜனோட ஏரியா ஃபுல்லா கிடைக்கும். இந்த ரீஜனுங்கிறது என்ன? முதல்ல இருந்த ரெக்டாங்கிள் தான். ஏன்னா இதை தான் நம்ம கட் பண்ணி இங்க வச்சிருக்கோம். அப்போ இனிஷியலா நம்ம பார்த்த ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து நார்மலா எல் இன்டூ பின்னு ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு கண்டுபிடிப்போம். அண்ட் அதை நம்ம கட் பண்ணி இங்க வச்சாலும் இந்த ரீஜனோட ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த டோட்டல் ஏ ஸ்கொயர்ல இருந்து இந்த பி ஸ்கொயரை மைனஸ் பண்ணாலும் நமக்கு இந்த ரீஜனோட ஏரியா கிடைக்கும், விச் இஸ் சேம் அஸ் த ரெக்டாங்கிள் ஏரியா. அதனால ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வந்துச்சு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரே குழப்பம் வரலாம், இது வந்து வைக்கும் போது இது வரைக்கும் வரும்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஆனா இதோட லென்த் மட்டும் பாத்துக்கோங்க. இங்க ஏ மைனஸ் பி, ஆனா இது வரைக்கும் ஃபுல்லா வந்துச்சுன்னா ஏன்னு வரணும். பட் நமக்கு இங்க ஏ மைனஸ் பி தான். அப்போ பியை நம்ம மைனஸ் பண்ணோம் இந்த ஏல இருந்து. அப்போ இதை கட் பண்ணி நீங்க வச்சீங்கன்னா இது வரைக்கும் தான் வரும். அப்போ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு ரீஜனோட ஏரியா கண்டுபிடிச்சா போதும். இப்போ இந்த டோட்டல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்ல இருந்து இந்த குட்டி ஸ்கொயர் பி ஸ்கொயரை மைனஸ் பண்ணா இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா இந்த மாதிரி கிடைக்கும். அதனால அது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணி இந்த ஐடென்டிட்டி உருவாகி இருக்கு. இப்படிதான் நம்ம இந்த ஐடென்டிட்டியை விஷுவலைஸ் பண்றோம். ஸோ இதோட நம்ம 4 ஐடென்டிட்டிஸ் படிச்சிருக்கோம். Next, think and reflectல try to evaluate the following using suitable identity. இப்போ நம்ம கடைசியா பார்த்தோம் இல்லையா, ஒரு 55 ஸ்கொயர் வந்து நம்ம எப்படி பண்ணோம் இந்த ஐடென்டிட்டி, 4th ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி. அந்த மாதிரி தான் இதுவும் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரை டு எவாலுவேட் த ஃபாலோவிங் யூசிங் சூட்டபிள் ஐடென்டிட்டி. எல்லாமே 35, 65, 85ன்னு 5லயே எண்ட் ஆகுது. அதனால எல்லாமே நம்ம இந்த மெத்தட், இந்த 4th ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி பண்ணிடலாம். இப்போ 35 ஸ்கொயர் எப்படி பண்ணுவோம்? இது வந்து a பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பியா மாத்தணும். ஸோ 35a இதுல இருந்து பிளஸ் 5 பண்ணா 40 ஆயிடும். அது ஸ்கொயர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி 35 மைனஸ் 5, 35 மைனஸ் 5 வந்து 30 ஆயிடும். அதுவுமே ஸ்கொயர் பண்ண ஈஸியா இருக்கும். டென்ஸ்ல வந்தாலும் எதுவுமே ஸ்கொயர் பண்ண ஈஸியா இருக்கும் இல்லையா? அந்த யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த 4th ஐடென்டிட்டியை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பிளஸ் பி ஸ்கொயர் வரணும். பிங்கிறது இங்க 5, ஸோ 5 ஸ்கொயர். இந்த மாதிரி 5ல எண்ட் ஆனாவே நம்ம இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம். ஏன்னா அப்பதான் பிளஸ் 5 மைனஸ் 5 பண்ணா நமக்கு டென்ஸ்ல ஆன்சர் வரும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா 40, 30ன்னு டென்ஸ்ல ஆன்சர் வருது. அதனாலதான் இந்த 5ல வரதெல்லாம் இந்த 4th ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம். 5ல எண்ட் ஆச்சுன்னா. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 4 3s are 12 and 2 0 plus 25. So the answer is 1225, 1225. ஈஸியா முடிஞ்சிருச்சு பாருங்க. அதனால இந்த மல்டிபிகேஷன்ல ஈஸியா இருக்கும் இல்லையா? அதனால டென்ஸ்ல வர வைக்கலாம் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி. அண்ட் இந்த ஐடென்டிட்டி எப்போ யூஸ் பண்ணலாம்னா இந்த 5ல எண்ட் ஆகும் போது நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா 65 ஸ்கொயர். இப்போ அந்த 65 அப்படியே எழுதணும், பிளஸ் 5 போடணும், மைனஸ் 5 போடணும், பிளஸ் 5 ஸ்கொயர். இப்போ 65 பிளஸ் 5 வந்து 70, 65 மைனஸ் 5 வந்து 60, பிளஸ் 25. இப்போ 7 6 are 42, 2 0 plus 25. So the answer is 4225. The third one, 85 square. So 85 plus 5, 85 minus 5, அப்புறம் 5 plus 5 square. So 85 plus 5 வந்து 90, 85 minus 5 வந்து 80, plus 5 square 25. இப்போ 9 8s are below 72. அப்புறம் 2 0 plus 25. So the answer is 7225.
And fourth one வந்து 105 square. So 105 plus 5. So 105 minus 5 plus 5 the whole square. So 105 plus 5 வந்து 110. And 105 ல இருந்து 5 minus பண்ணா 100 plus 25. இப்போ இதை மல்டிப்ளை பண்றது ஈஸி தான். ஜஸ்ட் 100 மல்டிப்ளை பண்ணா ஜீரோஸ் ஆட் பண்ணா போதும், 2 ஜீரோ ஆட் ஆகும். plus 25. 11,025 the answer for 105 square. Do you observe any interesting pattern அப்படின்னா இது எல்லாமே 5ல முடியுது, அதுதான் பேட்டர்ன். அந்த மாதிரி 5ல முடிஞ்சா +5 -5 பண்ணும்போது 10ஸ்ல வருது. அப்போ 10ஸ்ல வந்தா அதை மல்டிப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அதோட ஸ்கொயரை. ஸோ நம்மளோட கொஸ்டின் வந்து 5ல எண்ட் ஆனாலுமே நம்ம அதை ஈஸியா 10ஸ்ல முடிகிற மாதிரி கால்குலேட் பண்றோம், அதனால அது ஈஸியா ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியுது. Second question, observe the two rows of figure below. They represent algebraic identity. Try to identify it. இப்போ இங்க ஒரு டயக்ராம் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, டிஃபரண்ட் ஸ்கொயர்ஸ் அண்ட் ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு. அதுல அதை பேஸ் பண்ணி ஒரு ஐடென்டிட்டி இருக்குன்றாங்க. ஐடென்டிட்டினா என்ன? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடா இருக்கணும் எப்பவுமே. a plus b the whole square னா a square plus b square plus c square. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடா இருக்கணும். இப்போ போன வீடியோல எக்ஸசைஸ் சம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுலயுமே ஃபோர்த் கொஸ்டின் இஸ் திஸ் an ஐடென்டிட்டி, இது வந்து ஒரு ஐடென்டிட்டியான்னு கேட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இங்கேயுமே அதுதான் பண்ண போறோம். இங்க டயக்ராமா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்போ டயக்ராம்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ரோல ஒரு 4 ஸ்கொயர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் செகண்ட் ரோல 3 ஸ்கொயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் செகண்ட் ரோல இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடும் எடுத்துப்போம். ஸோ அதை வந்து அந்த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை சிம்பிளிஃபை பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த ரெப்ரசன்டட் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அது என்ன ஐடென்டிட்டின்னு நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பாருங்க, அதோட ஒரு சைடோட லென்த் என்ன கொடுத்திருக்காங்க, a plus b plus cன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த ஸ்கொயரோட ஏரியா என்னவா இருக்கும், a plus b plus c த ஹோல் ஸ்கொயரா இருக்கும். நமக்கு பார்த்தாலே தெரியுது அது ஒரு ஸ்கொயர்னு. ஸோ அதோட ஒரு சைடு வந்து a plus b plus c னா எல்லா சைடுமே a plus b plus c தான். அதனால நம்ம அப்படியே சைட் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம் அதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் அந்த எல்லோ கலர் ஸ்கொயர் பாத்தீங்கன்னா a plus b minus c, அதோட சைடு வந்து a plus b minus cன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அதோட ஏரியா எப்படி பண்ணுவோம், அந்த சைடை நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். இப்போ அந்த ப்ளூ ஸ்கொயர் பார்க்கலாம். ப்ளூ ஸ்கொயர் வந்து a minus b plus cன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ அதுவுமே நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஸ்கொயருக்கும் பாத்தீங்கன்னா அதோட லென்த் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ அதோட ஏரியா எப்படி இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அதோட சைடை ஸ்கொயர் பண்றோம். அண்ட் லாஸ்ட் ஒன் a minus b minus c the whole square. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க அந்த ஸ்கொயர்ஸ் எல்லாத்தோட ஏரியாவும் நம்ம ஆட் பண்ணி எழுதிருக்கோம். இதுதான் நம்மளோட LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை சிம்பிளிஃபை பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடுக்கு போகலாம், அதாவது செகண்ட் ரோக்கு போகலாம். இப்போ நம்மளோட தேர்ட் ஐடென்டிட்டி a plus b plus c ஹோல் ஸ்கொயர் தெரியும் இல்லையா, அதை வச்சு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். இது எல்லாமே a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் plus 2ab plus 2bc plus 2ca. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா அதேதான் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர். இங்க c வர இடத்துல மட்டும் நம்ம மைனஸ் போடணும், ஏன்னா c க்கு முன்னாடி தான் மைனஸ் இருக்கு. அதனால plus 2ab, இங்க c வருதுனால இங்க மைனஸ் வரும், minus 2bc. இங்கேயுமே c இருக்கு, அதனால minus 2ca. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் டேர்ம்ஸ் எல்லாமே பாசிட்டிவா தான் வரும். நெக்ஸ்ட் plus 2ab, ஆனா b க்கு வந்து மைனஸ் இருக்கனால இங்க minus 2ab வரும். இப்போ நெக்ஸ்ட் பிசில b க்கு மைனஸ் இருக்கு, அதனால இங்கேயுமே மைனஸ் தான் வரும், minus 2bc. அண்ட் ac ரெண்டுமே பாசிட்டிவ், ஸோ இங்க plus 2ca. இப்போ இந்த ஃபோர்த் ஒன் வந்து a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர். இங்க வந்து ab போடுவோம், b க்கு மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் டேர்ம் வரும், minus 2ab. அண்ட் bc பண்ணீங்கன்னா ரெண்டுமே மைனஸ் இருக்கு, அப்ப ரெண்டு மைனஸும் மல்டிப்ளை ஆனா பிளஸ் ஆயிடும். ஸோ பிளஸ் 2bc அண்ட் மைனஸ் 2ac, ஏன்னா c க்கு மட்டும் மைனஸ் இருக்கு. இப்போ இதுல எதெல்லாம் நம்மளால கேன்சல் பண்ண முடியும்,
2CA minus 2CA, 2CA minus 2CA, and 2BC minus 2BC minus 2AB minus 2AB, 2AB minus 2AB இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. இது எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருக்கு. எத்தனை தடவை இருக்கு? 1 2 3 4 4 டைம்ஸ் இருக்கு. ஸோ 4A ஸ்கொயர் பிளஸ் 4B ஸ்கொயர் பிளஸ் 4C ஸ்கொயர். இதுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 3 ஸ்கொயர்ஸ் இருக்கு இல்லையா அந்த டயக்ராம்ல, அதோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து 2A, ஸோ 2A ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்கொயர் கிரீன் கலர் ஸ்கொயரோட லென்த் வந்து 2B, ஸோ அதோட ஏரியா 2B ஸ்கொயர் பிளஸ் சின்ன ஸ்கொயரோட லென்த் வந்து 2C, ஸோ 2C ஸ்கொயர். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா அந்த 3 ஸ்கொயரோட ஏரியா எல்லாத்தையும் ஆட் பண்ணது நமக்கு கிடைக்கும். இப்போ ஸ்கொயர் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 4A ஸ்கொயர் பிளஸ் 4B ஸ்கொயர் பிளஸ் 4C ஸ்கொயர். இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ LHS ஈக்குவல் டு RHS ஆயிடுச்சா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ திஸ் இஸ் அன் ஐடென்டிட்டி. ஸோ இது என்ன ஐடென்டிட்டின்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா கொஸ்டின்ல. So the identity is A plus B plus C the whole square plus A plus B minus C the whole square plus A minus B plus C the whole square plus A minus B minus C the whole square. அதாவது left hand side equal to right hand side which is 4A square plus 4B square plus 4C square. இல்லைன்னா இது கூட எழுதிக்கலாம் ரைட் ஹேண்ட் சைடா. ஸோ இதுதான் அந்த ஐடென்டிட்டி. இப்போ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 4.5 ஃபேக்டரைசேஷன் யூசிங் அல்ஜிப்ரா டைல்ஸ். அல்ஜிப்ரா டைல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம விஷுவலைஸ்டா பார்க்க போறோம். இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ்ல வரைஞ்சு இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி எப்படி ஃபேக்டரைஸ் பண்றதுன்னு விஷுவலைஸ்டா நம்ம இந்த டாபிக் கீழே பார்ப்போம். இதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த சாப்டரோட மற்ற வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னா இந்த சாப்டரோட பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோஸும் இருக்கும், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.